ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎலோட இன்ட்ரோடக்ஷன். எதுக்காக நம்ம எஸ்கியூஎல் படிக்கணும், எஸ்கியூஎலை வச்சு டேட்டா பேஸில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். என்னென்னு இன்ட்ரோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம எஸ்கியூஎல் படிக்கணும், அதனால் என்ன யூஸ் அப்படின்றத பார்ப்போம். இப்போ மாடர்ன் வேர்ல்டில் எல்லா ரெக்கார்ட்ஸும் டிஜிட்டலைஸ் ஆகி டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. டேட்டா பேஸ் யூஸ் பண்ணாத ஃபீல்டே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ டேட்டா பேஸ்லேருந்து எனக்கு தேவைப்படுற மாதிரி இன்ஃபர்மேஷனை நான் சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ பார்க்கணும்னா, இங்கேருந்து சிஸ்டம்லேருந்து பின்னாடி பேக்ஹெண்டில் இருக்கிற டேட்டா பேஸில் நம்ம இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு நடுவில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் ஸ்ட்ரக்சர் குவரி லாங்குவேஜ். எஸ்கியூஎல்லை நம்ம கற்றுக்கிறதுனால நமக்கு பலவிதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் இந்த டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட் அண்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட்லாம் இப்போ ரொம்ப ஹை பீக்கில் இருக்கிற ஜாப்ஸு. இன்னும் சொல்ல போனால் நிறையா ஃப்ரெஷர்ஸை வாண்டடாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எஸ்கியூஎல் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இருக்கிற ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த 3 ஜாபுமே ரிமோட் பேஸ்ட் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணலாம். அதனால நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குவரி லாங்குவேஜ் இதை 1970 ஐபிஎம் ரிசர்ச்சர்ஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இந்த எஸ்கியூஎல் படிக்கிறத வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண முடியும், அந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த டேட்டா பேஸை மேனிப்புலேட் பண்ண முடியும். மேனிப்புலேட்ன்றது என்னென்ன வரும்னா, அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இன்ஃபர்மேஷனை என்னால் இன்சர்ட் பண்ண முடியும். வேல்யூஸை ஒரு டேபிள்லேருந்து அந்த டேட்டா பேஸ்லேருந்து ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணி எனக்கு என்ன மாதிரியே தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவரி கொடுத்து நான் செலக்ட் பண்ண முடியும். டீட்டெயில்ஸ் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் அப்டேட் பண்ணிக்க முடியும். அந்த ரெக்கார்டே தேவையில்லை டேட்டா பேஸ்லனா டெலீட் பண்ண முடியும். என்னோட டேட்டா பேஸை யார் பார்க்கலாம், யார் இன்சர்ட் பண்ணலாம், யார் எந்த சேஞ்சஸ் ஆகுது பண்ணலாம் அப்படின்னு பர்மிஷன் கிராண்ட் பண்ண முடியும். கொடுத்த பர்மிஷனை ரிவோக் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம எஸ்கியூஎல்ல தான். இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். அமேசானில் டேட்டா அனலிஸ்டோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு. அமேசான் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் நம்மளோட எல்லா டேட்டாவையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிது. கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் நம்மளோட டேட்டாஸ், பர்சன்ஸோட டேட்டாஸ் அது அமேசானில் இருக்குது. 18 பில்லியன் கம்பெனிஸோடைய டேட்டா, ப்ராடக்ட்ஸ் இல்லை பர்சன் சேல் பண்ணுறவங்களோட டேட்டா அதுக்கிட்ட இருக்குது. இந்த டேட்டாஸ்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அனலிஸ்டோட ஒர்க் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த டேட்டாஸை வச்சு ரெவன்யூ அதிகப்படுத்துறது மட்டும்தான் இந்த டேட்டா அனலிஸ்டோட மெயினான பார்ட்டு. எப்படியெல்லாம் நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்து என்ன மாதிரியெல்லாம் இதை சேலாக மாற்றலாம் அப்படின்றது தான் அமேசானில் மெயினான ஒர்க்கு. ஸோ முதல்ல கஸ்டமருக்கு என்ன நீடு அப்படின்னு ஃபெச் பண்ணி எடுக்கணும். டேட்டாலேருந்து எப்படியெல்லாம் எடுக்கலாம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸாக அவங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன பர்ச்சேஸ் பண்ணால் இது கூட காம்பினேஷன் என்ன தேவைப்படும், இல்லை இவங்க என்ன மாதிரி, இப்போ ஒரு ஷூஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஃபேஷன் ரிலேட்டடாக என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேறு என்னென்ன சஜஷனில் காட்டலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை ஏஜ் குரூப், ஏன்னா எல்லா டீட்டெயிலும் அதுக்கிட்ட இருக்குன்றதுனால நம்மளோட ஏஜும் தெரியும். ஏஜ் குரூப்புக்கு நல்ல ஒரு பிராண்டட் ப்ராடக்டை ஏஜ் குரூப் வழியாக ஃபில்டர் பண்ணி நமக்கு சஜஸ்ட் பண்ணி காட்டும். மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபீமேலாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஃபேஷன், இப்போ ட்ரெண்டிங்கான ஜுவல்லரிஸ், இயர்ரிங்ஸ், அவங்க முன்னாடி வாங்கின இதை பொறுத்து கிளிப்ஸ், சாரீஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை எடுத்து ஃபெச் பண்ணி காட்டணும். ரெண்டாவது, யார் யார் எந்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ காஸ்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்றதும் தெரியும். ஸோ ஒரு என்ன பட்ஜெட்குள்ளே இவங்களுக்கு நம்ம சஜஷனில் காட்டலாம் அப்படின்ற ஒவ்வொன்றையும் டேட்டா அனலிஸ்ட் தான் ஒவ்வொரு டேட்டாவையும் டீட்டெயிலாக நம்ம கவனித்து இந்த மாதிரி சேலாக ப்ரமோட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வீடியோவில் எஸ்கியூஎல்னா என்ன, எஸ்கியூஎலை ஏன் படிக்கணும், எஸ்கியூஎலை வச்சு டேட்டா பேஸில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். இனி வரப்போகிற வீடியோஸில் எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, அதில் வேல்யூஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி கொரீஸ் எழுதுறது, கோடிங் எழுதுறதுன்றதை பற்றி பார்ப்போம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு என்கரேஜாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.